जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् गुरु ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. நீங்களே சும்மா இருந்தால் கூட சில பிரச்சனைகள் தேடி வரும்பா. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே பாத சனி, கும்பராசிக்கு பாத சனி ஏற்கனவே நிறைய கடந்த 5 வருஷமாக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. இனிமும் நமக்கு இந்த 6ஆம் இடத்துல இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வர ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத திடீர்னு நம்மளை கடன் வாங்க வைக்கும், திடீர்னு நமக்கு ஒரு செலவில் கொண்டு வைக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து நிதானித்து செயல்பாடு பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எந்த விளிம்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் கும்பராசி பொறுத்தளவுக்கு இனியும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா சில தெளிவு வரும், சில ட்விஸ்ட், சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் வர வருஷம் 3ஆம் மாதத்துக்குள்ளே சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், ஒரு சுபகாரியங்கள், ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள் வரும். இன்டைரக்டாக பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சில இந்த இன்டைரக்டான பிரச்சனை எங்கே வரும்? வேலை செய்கிற இடத்துல வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சமாளிச்சிடறாங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப, அதாவது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு முன்னாடி பிரச்சனை, பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த வேலையில் நீங்கள் இல்லாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. சரி, கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அதனால சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஹெல்த் கான்ஷியஸ் மிக முக்கியம். உடல்நிலையில் ரொம்ப முக்கியம். என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோங்கிறதுலாம் மிக முக்கியமாக இருக்கணும். தொழில் விஷயங்களில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனம். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு பின்னாடி அவஸ்தப்படாதீங்க. ஏன்னா பாத சனி ஏற்கனவே முட்டிக்கும் கீழே தேவையில்லாமல் அடிபடுறது, தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இதாகிறது, சும்மாவே இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுறது. ஏற்கனவே இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2026 பிறந்துமே சில பேருக்கு இந்த திருமண முறிவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கு. ஸோ சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கு. ஸோ அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. இந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சிறப்பாக வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப முடியக்கூடிய தருவாயில் வந்துடுதுன்னு சொன்னால் வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம். குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், சொல்லுங்க.
ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதை சொல்லுங்க. இதை சொல்ல 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 நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அப்பதான் உங்களால சிறப்பா இருக்க முடியும். அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் என்ற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க, மகான் தரிசனம் பண்ணுங்க, குரு தரிசனம் பண்ணுங்க, மகாபிரிவா தரிசனம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதா இருக்கும். படிப்பு விஷயத்துல மாணவ மாணவிகள் கவனமா இருங்க. பெண்கள் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. மாமனார் மாமியார் நாத்தனார் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு உறவு விட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமா இருங்க. ஒரு உறவு விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சில விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்க சொன்னா சக்சஸ் பண்ணலாம். இதுதான் கும்பராசியுடைய சில பலன்கள். கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒரு 78% வரைக்கும் சிறப்பா இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுபம்.